வெல்கம் டு ஜானிவா சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்கக்கூடிய தகவல் எதை பற்றினா, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அண்ணா யூனிவர்சிட்டி எம்பிஏல ஃபர்ஸ்ட் செமஸ்டர் இப்போ ஜாயின் பண்ணிவிட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லக்கூடியது என்னென்னா, ஃபர்ஸ்ட் செமஸ்டர் அதாவது இப்போ எம்பிஏ ரொம்ப டஃப்பாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. எம்பிஏ டஃப்பெல்லாம் கிடையாது. நீங்கள் எந்த உங்களுடைய யூஜி அண்ட் பிஜி நீங்கள் எந்த முடிச்சிருந்தாலும் எம்பிஏ அப்படின்றது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்ன ஒரு டேலண்ட் இருக்கோ அதை நீங்கள் இன்னும் ஷைன் பண்ணிக்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை க்ரியேட் பண்ணிக்கிறது தான் எம்பிஏ. எம்பிஏ பொறுத்தவரை அதுவும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா எஸ்பெஷலி இந்த ஸ்டாட் அண்ட் அக்கௌண்டிங் ஃபார் மேனேஜ்மெண்ட் அது ரொம்ப டஃப்பாக இருக்குமா, சம் பேப்பர் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. அந்த பேப்பருமே பார்த்தீங்கன்னா ஈஸியாக நீங்கள் கிளியர் பண்ணக்கூடியது. அண்ட் தென் கிளியர் மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல சிஜிபியுமே உங்களால் அந்த சப்ஜெக்டில் எடுக்க முடியும். இப்போ தியரிட்டிக்கல் சப்ஜெக்டை பார்த்தீங்கன்னா நீங்கள் படிக்கும்பொழுது கான்செப்ட் புரிஞ்சிடுச்சுன்னா அதை நீங்கள் தாராளமாக எலபரேட் பண்ணி எழுதலாம். சம்மை பொறுத்தளவில் நீங்கள் ப்ரிப்பேர் கரெக்டாக பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த மாடலில் எந்த மாதிரியான கொஷின்ஸ் கேட்டு இருந்தாங்க அப்படின்னாலும் உங்களுக்கு இதுதான் ஃபார்மேட், இது இப்படி தான் நம்ம சம் போடணுன்ற அந்த ஃபார்மேட்டை நீங்கள் தெரிஞ்சிக்கும் பொழுது கண்டிப்பாக அதில் நீங்கள் ஓ கிரேடே ஸ்கோர் பண்ணலாம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எங்கிட்ட ஸ்டாட்க்கு ஆல்ரெடி பேட்ச் நான் கேட்டிருந்தீங்க செஷன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதன்படி நிறைய பேர் பேட்ச்சில் நீங்கள் படிச்சிருப்பீங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஓ கிரேடுமே எடுத்திருக்கீங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா பேட்ச் அவைலபிள் இருக்கா அப்படின்னு சொல்லி சில ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டப்போ நான் சொல்லியிருப்பேன் பேட்ச் அவைலபிள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. இன்டிமேட் பண்ணுறேன், ஒன்ஸ் பேட்ச் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நாங்கள் இன்டிமேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதன்படி பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஃபார் மேனேஜ்மெண்ட்கான ஆன்லைன் டியூஷன் அவைலபிள் இருக்குது. வேணுன்ற ஸ்டூடெண்ட்ஸ் டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் செஷன் வேணும் அப்படின்னாலுமே ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் செமஸ்டரில் இப்போ ஃபர்ஸ்ட் செமஸ்டருக்கான ப்ரிப்பரேஷனை நீங்கள் இப்போலேருந்து ஸ்டார்ட் பண்ணும்பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸாம் வர்றதுக்குள்ளே ஒரு நல்ல ஒரு அதை பற்றின ஒரு கான்செப்ட், அந்த சப்ஜெக்ட் என்ன, இந்த சப்ஜெக்ட் நீங்கள் எப்படி எழுதணும். உங்களுக்கு நிறைய பேர் யூஜியில் வேறு டிகிரி முடிச்சிருப்பீங்க, இல்லை வேறு யூனிவர்சிட்டியில் படிச்சிருப்பீங்க. இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி எனக்கு இதுதான் ஃபஸ்ட்டு. என்னுடைய எக்ஸாம் நான் எப்படி பேப்பர் ப்ரெசன்டேஷன் பண்ணுறது, இதில் 42 பேஜ் சொல்கிறாங்க, என்னால் எப்படி எழுத முடியும் அப்படின்னு சொல்லி நிறைய டவுட்ஸ் உங்களுக்கு வந்திருக்கும். அந்த டவுட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கிளியர் பண்ணுறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதையுமே பார்த்தீங்கன்னா நம்ம டியூஷன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய பேருக்கு தெரியும் அதை என்னென்ன பண்ணணும், என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸ் நீங்கள் மேக் பண்ணணும். ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸில் போட்டிருக்கேன், நான் காலேஜ்க்கு எக்ஸாமுக்கு மட்டும் தான் மேம் போக முடியும். நான் எப்படி அதை ப்ராப்பராக படிக்க போகிறேன்னு தெரியல. ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நான் எம்பிஏ எடுத்தது எனக்கு கஷ்டமாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி. அதெல்லாம் எதுவும் கிடையாது. நீங்கள் எடுத்தபடி எம்பிஏ நல்லபடியாகவே முடிக்க முடியும். அதெல்லாம் சில ஸ்ட்ராட்டஜிஸை நீங்கள் மேக் பண்ணணும். இப்போ நீங்கள் எஜுகேஷன் நீங்கள் படிக்கிறதுக்காக ஒரு டைம் அலோகேட் பண்ணுறதும் சரி. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா அதை ப்ரெசென்ட் பண்ணி பார்க்குறத என்னெல்லாம் பண்ணணும், எப்படி பேப்பர் ப்ரெசன்டேஷனை நீங்கள் எப்படி கொடுக்கணும், எந்தெந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் அதில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ், என்ன மாதிரியான கான்செப்ட், அந்த கீ கான்செப்ட் என்ன, பேப்பர் வேல்யூஷன் உங்களுக்கு எப்படி இருக்கும், நீங்கள் அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணால் அந்த மாதிரி நீங்கள் மார்க் நல்லா ஸ்கோர் பண்ண முடியும். இது எல்லாத்துக்குமே நமக்கு பார்த்திங்கன்னா செஷன்ஸ் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் செமஸ்டரில் இருக்கக்கூடிய ஸ்டாட் பேட்ச் நியூவாக ஓப்பன் ஆகுது. நிறைய பேர் கேட்டவங்களுக்கு நான் பேட்ச் ஓப்பன் ஆகும்போது இன்டிமேட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். அதன்படி பார்த்திங்கன்னா டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஸ்டார்ட் பேட்ச் வேணும் அப்படின்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா எம்பிஏல ஃபர்ஸ்ட் செமஸ்டரில் வரக்கூடிய என்டையர் சப்ஜெக்ட்க்குமே இப்போ உங்களுக்கு லீகல் இருக்குது. அண்ட் தென் எம்சிஓபி, அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஐஎம் சப்ஜெக்ட், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஃபார் மேனேஜ்மெண்ட், அக்கௌண்டிங் ஃபார் மேனேஜ்மெண்ட், அண்ட் தென் பார்த்தீங்கன்னா மேனேஜரியல் எக்கனாமிக்ஸ். இந்த எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்குமான டியூஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல் சப்ஜெக்ட்ஸ்க்கான டியூஷன்ஸும் அவைலபிள் இருக்குது. இல்லை மேம் எனக்கு பர்டிகுலராக இந்த ஸ்டாட்டில் தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் இருக்குது, அல்லது எனக்கு அக்கௌண்ட்ஸில் தான் இருக்குது. எனக்கு அதை நான் கிளியர் பண்ணுறது எப்படி மேம் அப்படின்னா, கிளியர் மட்டும் இல்லை உங்களால் ஓ கிரேடுமே எடுக்க முடியும். அதுக்கான கான்செப்ட்ஸ், அதுக்கான செஷன்ஸ் இது எல்லாமே அவைலபிள் இருக்குது. வேணுன்றவங்க இந்த டிஸ்பிளேல தெரியக்கூடிய நம்பரை காண்டாக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் டியூஷன் ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த தகவல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.